நம்மளுடைய வாழ்க்கையில் பொதுவான சில கேள்விகள் இருக்கும். எனக்கு ஏன் இது நடந்தது ஒன்று. ரெண்டாவது, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், கர்த்தர் எனக்கு ஏன் இதை அனுமதிக்கணும். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு சொன்னதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஏன் இது நடந்துச்சுன்றது ஒரு பொதுவான ஒரு கேள்வி. ரெண்டாவது, நான் ஆண்டவரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு இத்தனை வருஷம் ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறேன், இத்தனை வருஷம் கட்டுகளோடு இருக்கிறேன், இத்தனை வருஷம் ஒரு போராட்டத்தோடு இருக்கிறேன். இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மூணாவது காரியம், நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், இன்னும் வியாதி வேதனை எனக்குள்ளே மாறாமல் இருக்குதே, இதுக்கு என்ன ரீசன் அப்படின்றது ஒன்று இருக்குது. இந்த மூணு காரியத்துக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பதிலை சொல்லித்தர போகிறேன். நல்லா கவனிங்க. இந்த ஏன் என்கிற 3 கேள்வி உங்களோட வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியமாய் மாற வேண்டும் என்றால் இயேசு யார் என்பதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது இயேசு யாருன்னா, நீ அழுவும் பொழுது உன் கண்ணீரை துடைக்கிறவர். ஆமென் சொல்லுவோமே. அப்போ நமக்கு பிரச்சனைக்கு எப்போல்லாம் அவர் வேணுமோ அந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி அவர் கேரக்டர் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், மாற்றிக்கிறோம். ஆமென் சொல்லுவோமே. இயேசு யாருன்னு கேட்டால் ஒரே பதில் நம்மக்கிட்ட இருந்து வராது. ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில் பலவிதமான காலகட்டங்களில் அவரை பலவிதமாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆமென். நீங்கள் அவரை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களை அழைக்கலை, உங்களை அவர் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களை அழைச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. நான் சொன்னது விளங்குச்சா உங்களுக்கு? நீங்கள் அவரை யூஸ் பண்ணிக்க கூடாது, அவர் தான் உங்களை யூஸ் பண்ணணும். ஏன் தெரியுமா நான் இதை சொல்கிறேன்? ஏன்னா உங்களுக்குரிய சகலவற்றையும் அவர் ஏற்கனவே ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். ஆமென். ஏற்கனவே உங்களுக்கு என்று எல்லாத்தையும் தேவன் ஆயத்தமாக்கி வச்சிருக்கிறார். இப்போ இந்த வாழ்க்கையில் ஏன் இது நடக்குது, இது ஏன் கர்த்தர் எனக்கு அனுமதிச்சாரு, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் 20 வருஷம் விசுவாசி, 10 வருஷம் விசுவாசி, 7 வருஷம் விசுவாசி, 2 வருஷம் விசுவாசி, நீ எத்தனை வருஷம் விசுவாசியாக இருந்தாலோ இயேசு யார் என்பதை நீ சரியாக அறியலைனா நீ விசுவாசியாக இருக்கிறதுக்கே தகுதி இல்லை. ஆமென். எங்கேயாவது பைபிளில் இயேசு யாரையாவது விசுவாசி ஆக்குங்கன்னு சொன்னாருன்றதை காட்டுங்களேன். இயேசு என்ன தெரியுமா சொல்லிட்டு போனார்? சீசன் ஆக்குங்கன்னு சொல்லிட்டு போனார். ஹல்லேலூயா. சரி சொல்லுங்கள், எத்தனை பேர் சீசனாக இருக்கிறீங்க? சீசனாக இருக்கிறீங்களா? ஏன்னா நம்ம சீசனாக இருக்க விரும்புதில்லை. சீசனாக எப்படி இருக்குன்னா, தலைமை எப்படி இருக்குதோ அது மாதிரி இருக்கணும். ஏன்னா நமக்கு அதுக்கு விருப்பம் கிடையாது. ஆமென் சொல்லுவோமே. அப்போ தலைவராக இயேசு எப்படி இருக்கிறாரோ அவருடைய குணாதிசயங்கள் முதலாவது நமக்குள்ளே வரணும். உன்னுடைய வியாதி சுகமாகணும்னா, உன்னோட போராட்டம் பிரச்சனை சுகமாகணும்னா, உன்னோட கண்ணீர் சுகமாகணும்னா, உன்னோட வியாதினை சுகமாகணும்னா, முதலாவது நீங்கள் உங்களுக்குள்ளாக இருக்கிற சுவாபங்களை எடுத்து போட்டுட்டு தேவனுடைய சுவாபத்தை உங்களுக்குள்ளே வைத்துக்கொள்ளணும். ஆமென். நான் சொன்னது புரிஞ்சுதா உங்களுக்கு? முதல்ல உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒன்று மாறணும்னா நீங்கள் முதலாவது தேவனுடைய தன்மையுடையவர்களாக மாறணும். இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்பது வெறும் ஞானஸ்நானம் எடுக்கிறதுனாலையும் அந்நிய பாஷை வரத்தை பெற்றுக்கொள்வதனாலையும் நீங்கள் சர்ச்சுக்கு போகிறதுனாலையும் மாத்திரம் கிடையாது. இயேசுவின் குணாதிசயங்கள் உங்களுடைய சரீரத்தில் கிரியைகளாய் காணப்பட வேண்டும். இப்போ சொல்லுங்கள், எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? இயேசுவோட குணாதிசயம் ஏதாவது ஒன்று இருக்குதா உள்ள? அப்போ உண்மையாலுமே நீங்கள் இயேசுவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவருடைய சொந்த பிள்ளையை மாறி இருக்கிறீங்கன்னா இயேசுவினுடைய அடையாளம் உங்களுக்குள்ளா இருந்திருக்கணும். இயேசுவோட அடையாளம் உங்களுக்குள்ள இருக்கணும். அப்போ இயேசுவினுடைய அடையாளங்கள் உங்களுக்குள்ள இருக்கணும்னா இயேசு எப்படி வாழ்ந்தார், எப்படி இருந்தார் என்கிற ஹிஸ்டரி உங்களுக்கு தெரியணும். ஆமென் சொல்லுவோமே. அது தெரிஞ்சாதான் உங்களால் இயேசு எப்படி இருந்தார்னு வாழ முடியும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது காரியம், இயேசு எப்படிப்பட்டவர் என்று தெரியலனா, இயேசு எப்படிப்பட்டவர் என்று தெரியலனா நீங்கள் அவரை எந்த விதத்தில் யூஸ் பண்ணணும் அந்த விதத்தில் யூஸ் பண்ண முடியாது. அவர் உங்களை எப்படி பயன்படுத்த நினைக்கிறார் அப்படி பயன்படுத்த முடியாது. இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் அவரை ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிடலாம். சொன்னது விளங்குச்சா உங்களுக்கு? ஆனால் நாம் எப்போ தெரியுமா அவரை தேடுவோம்? ஒரு கஷ்டம் வரும்போது இயேசு சாமியை தேடுறோம், உபத்திரம் வரும்போது இயேசு சாமியை தேடுறோம், கண்ணீரின் பாதையில் ஐயோ என்னால் முடியல பிரதர், என்னால் என்ன முடியல, ஒரு அழுத்தமான ஒரு டோனில் வரும் பாருங்க, என்னால் முடியல பிரதர், எனக்கு வந்த மாதிரி வேற யாருக்கும் கடவுள் இவங்க வேற ரெக்கமெண்டேஷன் வேற யாருக்கும் கடவுள் கொடுக்கவே கூடாது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், நீங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதே கிடையாது. உங்களுக்கு கர்த்தர் என்ன வைத்திருக்கிறாரோ அதுதான். இன்றைக்கி ஏதோ புதுசாக உட்காந்து எழுதுறதில்ல,
உங்கள் அம்மா உருவாகிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் உன்னை பார்த்துட்டார். ஆமீன் சொல்லுவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் அம்மா உருவாவதற்கு நல்ல கவனிங்க, தாவீது என்கிற ஒருவன் உருவாவதற்கு முன்பாகவே கர்த்தர் அவனோட பேரை ஹிஸ்டரியில் வச்சுட்டார். ஆமீன் சொல்லுவோமே. அப்போ தாய் உருவாவதற்கு முன்பாகவே கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்திருக்கிறது. உங்களுடைய தாய் தகப்பனு சேருவதற்கு முன்பாகவே நீங்கள் யார் என்பதை கர்த்தர் உருவமைத்து வைத்து விட்டார். அப்போ உங்கள் உருவம் என்னதென்று அவர் அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ வசனம் சொல்லுகிற மாதிரி உங்களுக்குரியது இப்போ எழுதப்படலை, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் எழுதி வைத்து விட்டார். இப்போ புதுசாக எதையும் மாற்றணும்னு அவசியமே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் கர்த்தரிடத்தில் எப்படி சேருகிறீர்களோ அதே போல் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சேர வேண்டியது வந்து சேர்ந்துடும். நீங்கள் அதுக்குன்னு தனியாக போராடணும், பிரயாசப்படணுன்ற அவசியமே கிடையாது. அப்போ எதற்கு பிரயாசப்படணும் தெரியுமா? கிறிஸ்துவினுடைய சாயலை உடையவர்களாய் மாறுவதற்கு தான் பிரயாசப்படணும். இப்போ நமக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. முன்னாடி தேவாலயத்தில் வாழ்ந்தவர் இப்போ நம்மையே தேவாலயமாக மாற்றிட்டார். ஆமீன் சொல்லுங்க. முன்னாடி நீங்கள் ஆண்டவரை பார்க்கணும், எங்கே தான் போகணும்? தேவாலயத்துக்கு தான் போகணும். இப்போ ஆண்டவரை பார்க்க நீங்கள் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குள்ளே ஒரு வாசமாக இருக்கிறார். இந்த சரீரத்தை அவர் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தின் தேவைக்காகவும் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த சாதாரண மாம்சத்துக்காக நீங்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இனிமே இந்த மாம்சத்துக்காக போராடாதீங்க. ஹல்லேலூயா. எதுக்கு போராடணும் தெரியுமா? இந்த மாம்ச சரீரமானது கிறிஸ்துவின் சாயலை உடைவதற்காய் போராடும். இயேசுவோட குணாதிசயம் உங்களுக்குள்ள வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இயேசுவோட குணாதிசயம் என்னன்னு நீங்கள் வேதத்தில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அவரை கொலை செய்ய வகை தேடுகிறார்கள். அவரை கொல்றதுக்கு என்ன செய்கிறாங்க? வகை தேடும் பொழுது அவர்களுக்கு எதிர்த்து நின்று மாறாக 4 பேரை அவர் குத்தி கொலை செய்தார் என்று வேதத்தில் என்ன பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அவர் கொலை செய்ய வகை தேடின உடனே இவர் வேற வழியை தேடி போயிட்டார். அவர் கொலை செய்ய வகை தேடினாங்க. இவனை கொன்றுணும்பா அப்படின்னு கத்தியோட வந்து நின்றுட்டான். இவர் என்ன தெரியுமா பண்ணிட்டாரு? அந்த வழியில் போகாமல் நமக்கு ஏன்பா வம்புன்னு சொல்லி போயிட்டார். ஆனால் இவர் யார்? வழி விலகி போனவர் யார்? தேவகுமாரன், பிதாவினோட ஒரே குமாரன். இவர் நினச்சா நின்று இருந்து எதை வேணா செஞ்சுருக்க முடியும். ஆனால் அவர் அங்கே அதை செய்யலை. அவன் வீம்புக்குன்னு வரான்னு சொல்லி அவன் முன்னாடி போய் நிற்கலை. அந்த இடத்த விட்டு விலகி போனார். விலகி போக வேண்டிய இடத்துல நீங்கள் விலகி போய் தான் ஆகணும். ஆமென். நான் விலகிலாம் போக மாட்டேன், நான் யுத்தம் பண்ணுவேன், நீ யுத்தம் பண்ணினா நீ ஃபெயிலியர் ஆகிடுவேன். நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் யுத்தம் செய்ய வேண்டிய இடத்துல நீங்கள் யுத்தம் பண்ணிங்கன்னா உங்கள் யுத்தம் ஃபெயிலியர். தேவன் செய்ய வேண்டிய யுத்தம் பண்ண வேண்டிய இடத்துல நீங்கள் எதிர்த்து நின்னீங்கன்னா உங்கள் யுத்தம் ஃபெயிலியர். தேவன் பண்ண வேண்டிய இடத்துல நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்களோட வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலையும் தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ண ரெடியாக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அமைதியாக இருங்க. ஏதாவது ஒன்று சொல்லிடுறது, அதை பிடிச்சிங்கன்னு ஆடுவாங்க பாருங்க ஒரு ஆட்டம். என்ன தெரியுமா? டாக்டர் சொன்னது தான் மைண்டில் இருக்குமே தவிர்த்து ஏசு சாமி சொன்னது மண்டையிலே இருக்காது. இன்றைக்கி தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கோங்க. உங்கள் சரீரத்தில் இருக்கிற டிஎன்ஏ இருக்குது பார்த்தீங்களா? உங்கள் சரீரத்தில் இருக்கிற டிஎன்ஏ யாருது? உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, அவங்களோட தலைமுறை இதில். இது இயேசுவினோட டிஎன்ஏ உங்கள் சரீரத்துக்குள்ளே இருக்குது. ஆமீன் சொல்லுவோமே. இயேசு சாமியுடைய ரத்தத்தில் இருக்கிற டிஎன்ஏ உங்களுக்குள்ளே இருக்குது. அவர் ரத்தம் கொடுத்து உங்களை என்னையே வாங்கியிருக்கிறார், சும்மா விட்டுற மாட்டார். நீங்களும் நானும் அதிக விலை மதிப்பு உடையவர்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய காரியத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீர்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்களை வழி நடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். இந்த காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள் நீங்கள் ஈஸியாக என்ன செய்ய முடியும்? மேலே வந்துட முடியும். ஆமென். இது ஒன்று. ரெண்டாவது, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஏன் கர்த்தர் என் வாழ்க்கையில் இந்த காரியத்தை அனுமதிச்சாரு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம்
24வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து வாசிப்போம். வேறொரு உமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில், கவனிங்க, மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கவனிக்கணும். மனுஷன் தூங்கும் பொழுது யார் வராவா? சத்துரு. சொல்லுங்க, இப்ப நீங்க தூங்கும் போது யார் உங்களுக்கு இந்த ஓமைய தம்முடைய சீஷர்களுக்கு சொல்றார்? என்ன சொல்றாருன்னா, மனுஷர் தூங்கும் பொழுது நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். இப்ப கோதுமைகளுக்குள்ளாக ஒரு களையை விதைச்சிட்டு போயிடுறான். வாசிங்க. பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. இப்போ அந்த தூங்கினார் பாத்தீங்களா, அவர் தூங்குறார, அவருக்கு வந்து ஒரு கோதுமை விதைச்சாராம் கடவுள். நல்ல நிலம், அந்த மனுஷன் தான் நல்ல நிலம். அந்த நல்ல நிலத்துல இயேசு ஒரு நல்ல கோதுமையை என்ன செஞ்சாரு? விதைத்தார். இப்போ வளர்ந்தா எதுதான் வளரணும்? கோதுமை. நல்லா கவனிங்க, எதுதான் வளரணும்? கோதுமை தான் வளரணும். பாருங்க, நீங்க தான் அந்த நிலம், சரியா? நீங்க ஏசாமியை ஏத்துக்கிட்டீங்க, ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. இப்போ உங்களுக்குள்ள வளர்றதெல்லாம் எப்படி தான் வளரணும்? நல்லதா தான் வளரணும். நல்ல ஒரு கோதுமை விதைச்சா மாங்காய் வளருமா? வளராது. அப்போ தேவன் எப்படி விதைக்கிறாரோ அதுதான் அறுக்க முடியும். அப்போ பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு கோதுமை விதைச்சாரு, ஆனா வளரும் பொழுது என்ன வளருதுன்னா கோதுமையும் களைகளோட சேர்ந்து வளருது. ஆமீன் சொல்லுவோமே. இந்த களைகளை யார் விதைக்கல? கோதுமையை விதைச்சாரு, களையை விதைக்கல. ஆனா தூங்கும் பொழுது ஒருத்தன் வந்து களையை விதைச்சிட்டு போயிட்டான். அவன் யாருன்னா உன் எதிராளி. உன் எதிராளி வந்து என்ன செஞ்சிட்டான்? களையை விதைச்சிட்டான். விதைச்சிட்டதுக்கு அப்புறம் இப்ப வளரும் போது என்ன பண்ணுதுன்னா கதிரோட சேர்ந்து களைகளும் வளர ஆரம்பிக்குது. வாசிப்போம். வீட்டெஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். பாருங்க, நல்லா கவனிங்க. எஜமான் தான் வேலைக்காரனை கேள்வி கேட்கணும். ஆனா இங்க இயேசு சொல்ற ஓமையில வேலைக்காரன் எஜமான கேள்வி கேட்கிறான். எஜமானே, நல்ல விதையை தானே விதைச்சிங்க, எப்படி களை வந்துச்சு? இப்ப நம்மளை எடுத்துக்குவோமே, இந்த வேலைக்காரன் நாம தான் ஆண்டவர்கிட்ட கேட்போம், எனக்கு எப்படி இதை நீங்க அனுமதிச்சீங்க? நான் எல்லாரையும் விட்டுட்டு எதிர்த்து வந்து உங்களை நேசிச்சு உங்களை ஏத்துக்கணும்ல, எனக்கு இப்படி எப்படி இது நடந்துச்சு? கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? கேட்டிருக்கிறோம். அப்படிதான் இங்க வேலைக்காரன் என்ன தெரியுமா கேட்கிறாரு? ஏன்னா அந்த இடத்துல விதையை விதைக்கிறதுக்கு அந்த எஜமான் எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்றதை யார் பார்த்தது? எஜமான போய் விதைச்சிருப்பாரு, வேலைக்காரனை பயங்கரமா வேலை வாங்கியிருப்பாரு. எந்த அளவுக்கு என்ன வேலை வாங்கினீங்க? இந்த நிலத்தை இப்படி சுத்தம் பண்ணு, இதுக்கு உரம் போடு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணி எங்களை பயங்கரமா வேலை வாங்கினீங்கல்ல. நீங்க விதைச்ச இடத்துல வெறும் கதிர் மட்டும் வளரல, களைகளும் சேர்ந்து வளருது. எப்படி இது வளருது? பதில் சொல்லுங்க எனக்குன்னு கேட்கிறான். அங்க இயேசு சொல்றாரு, அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதுக்கு பதில் சொல்றாங்க. என்ன தெரியுமா சொல்றாங்க? சத்துரு வந்து அதை விதைச்சிட்டான், நான் விதைக்கல, சத்துரு வந்து அதை விதைச்சிட்டான். இப்ப வேலைக்காரன் சொல்றான். ஏன்னா வேலைக்காரனுக்கு ஒரு கோபம். நம்ம நல்ல நிலத்துல நல்லபடியா விதைச்சோம், ஆனா வளர்ந்ததோ கூட சேர்ந்து என்ன செய்யுது? வருது, போய் பிடுங்கி போட்டுட்டுமா? அதுக்கு எஜமான் பதில் சொல்றாரு பாருங்க. அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் பொழுது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடே பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். ரெண்டையும் வளர்க்க விடுறார். கவனிங்க, அவர் நட்டது கோதுமை, அவர் நட்டது கோதுமை. வளரணும், எதுதான் வளரணும்? கோதுமை தான் வளரணும். ஆனா நட்ட கோதுமைக்கு பக்கத்துல சத்துரு தூங்கும் பொழுது என்ன தெரியுமா? நித்திரை பண்ணும்போது என்ன தெரியுமா? உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில கனெக்ஷனே இல்லாத டைம் தான் தூக்கம். புரிஞ்சுதா இல்லையா? உங்க மொத்த சரீரமும் எந்த விதத்திலையுமே ஆண்டவரோட கனெக்ஷனே இல்லாத ஒரு டைம் தான் நித்திரையின் நேரம். இந்த நித்திரை நேரத்தில் ரெண்டு பேர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியும். ஒன்று பிசாசு, இன்னொன்று ஆண்டவர். இதுக்கு இடம் கொடுக்கறது யாருன்னா நாம தான். அதுதான் உங்களுக்கு கடைசியாக சொல்ல வரேன். இப்போ பாருங்கள், விதைச்சது கோதுமை,
அதை தான் வளரணும்னு எஜமான் விரும்புவார். ஆனால் எஜமான் இப்போ எதையும் விரும்புகிறாரு? அந்த கோதுமையினோட கலைகளையும் வளரதை விரும்புகிறார். காரணம் என்ன தெரியுமா? பாதியிலே போய் பிடுங்கினா கோதுமையும் சேர்ந்து வந்துடும். ஆகவே அறுப்பு காலம் வர்ற வரைக்கும் கலைகள் அது கூட சேர்ந்து வளரதான் ஆரம்பிக்கும். ஆமென். ஏன் எங்கே போனாலும் பிரச்சனை எனக்கு தொத்தினே வருதுன்னா, இன்னும் அறுப்பு காலம் வரல. ஏன் எங்கே போனாலும் எனக்கு உபத்திரவமே இருக்குது, இன்னும் அறுப்பு காலம் வரல. கர்த்தர் அந்த கலையை பிடுங்கிறதுக்கான டைம் இன்னும் வரல. ஏதோ ஒரு வகையில் இடம் கொடுத்துட்டீங்க அந்த கலையை விதைக்கிறதுக்கு, உடனே ஆண்டவர் பிடுங்கணும்னு நினைச்சா பிடுங்க மாட்டாரு. ஏன் தெரியுமா? அந்த கலையை விட கோதுமை மணியா இருக்கிற நீங்க தான் அவருக்கு முக்கியம். அந்த கலையை பிடுங்கி எடுத்துக்கிறது ஆண்டவரால் முடியும். ஆனால் அந்த கலையை பிடுங்கும் பொழுது கோதுமை மணிக்கு பிரச்சனை வரும்ன்றது ஆண்டவருக்கு தெரியும். அதனால அறுப்பு காலம் வரட்டும்பா. அந்த கோதுமை பிஞ்சா இருக்கிறது ஆண்டவர் விரும்பல. நல்ல மணியான கோதுமையா வர்ற வரைக்கும் கலைகள் வளரட்டும். என்ன தெரியுமா அர்த்தம்? என்ன அர்த்தம் தெரியுமா? கோதுமையோடு சேர்ந்து கலை வளர்ந்தாலும் கோதுமையின் தன்மை பாதிக்கப்படாது. ஏன் தெரியுமா? விதைத்தவர் அவர். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, அறுப்பு காலம் வரைக்கும் அது பிரயோஜனமே இல்லைன்ட்டார். அதனால ஒரு பிரச்சனையும் வராது, விட்டுருங்க. அறுப்பு காலம் வரைக்கும் அது பாட்டு வளரட்டும். அறுப்பு காலம் வரும், பிடுங்கி அக்கினியில சுட்டெறிங்க, கோதுமை மணிகளை களஞ்சியத்தில் சேருங்கன்ட்டார். ஹல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில ஏன் இருக்கிற கேள்விக்கு பதில் என்ன தெரியுமா? நீ அசந்த நேரத்தில் பிசாசு ஒரு கலையை விதைச்சிட்டான். அந்த கலைகள் அறுப்பு காலம் வருகிறவர்கள் உன் கூடயே தான் இருக்கும். ஆனால் அது உன்னை பாதிக்காது. கர்த்தர் தகுந்த நேரத்தில் அந்த கலைகளை பிடுங்கி அக்கினியிலே சுட்டெரித்து உன்னை நல்ல கோதுமை சாலையில் உன்னை கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த காரியத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். புரியுதா உங்களுக்கு? அவர் விதைச்சது ஒரு பொழுதும் வீணாகாது. பக்கத்தில் கலை வளர்ந்தாலும் சரி, உன் மேலே வந்து பூச்சி உக்காந்தாலும் சரி, உன் மேலே எது உக்காந்தாலும் சரி, நீ கோதுமை மணி தான். ஏன்னா அவர் கரத்துல இருந்து நடப்பட்ட ஆடலி. ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனை வச்சு உங்க லைஃபை தீர்மானிச்சிடாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு இருக்கிற நிலைமை அதை வச்சு உங்க லைஃபை, உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிச்சிடாதீங்கன்னு சொல்லுங்க. உன் எதிர்காலம் ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது. அதை ஒருவனாலும் மாற்ற முடியாது. அதை நீங்க நினைச்சா கூட மாற்ற முடியாது. என் தேவன் அறுப்பு காலம் வரையிலும் காத்திருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான கர்த்தருடைய பிள்ளையை ஏன்ற கேள்வியை இன்னோட தூக்கி போட்டுருங்க. ஃபர்ஸ்ட், நீங்க இயேசுனுடைய குணாதிசயங்களை பெற்றவர்களாய் வாழ வேண்டும். ரெண்டாவது, அறுப்பு காலம் வர்ற வரைக்கும் நீங்க பொறுத்துருங்க. உங்க கூடயே வர்ற பிரச்சனை எந்த விதத்திலும் உங்களை பாதிக்காது. தைரியமா இருக்கின்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆமென். ஹல்லேலூயா. 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 மூணாவது காரியம் ரொம்ப முக்கியமான காரியம். நாம இடம் கொடுத்தாதான் சில காரியங்கள் நடக்கும். 2 இடம் கொடுப்போம். ஒன்று பிசாசுக்கும் இடம் கொடுப்போம், இன்னொன்று தேவனுக்கும் இடம் கொடுப்போம். பிசாசுக்கு இடம் கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக உலகத்துக்கு நேராக இழுத்து கொண்டு போகிறது. ஆனால் தேவனுக்கு நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் வைத்திருக்கிற நற்காரியங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாக இருக்கிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்கு ஒப்பனையான ஒரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம். மத்தேயு 12வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போம். 12:20. அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? அவன் உடைமைகளை எப்படி? இப்போ நல்ல வசனம் தெளிவாக புரிஞ்சுது அவங்களுக்கு. நீங்கள் பயங்கர பலசாலியாக இருக்கிறீங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே எவனாவது புகுந்து ஒன்றுத்தையும் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. வாசிங்க தொடர்ந்து. கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். நல்லா கவனிங்க. பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து. நீ பலசாலியாக இருந்துச்சுன்னா உன் வீட்டுக்குள்ளே யாராலும் வர முடியாது. நீ பலவீனனாக இருந்தீங்கன்னா உன் வீட்டுக்குள்ளே புகுந்து உனக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் கொள்ளையடிக்க முடியும். அப்போது விஷயம் என்னென்னா, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் முதலாவது பலப்பட வேண்டும். ஆமென். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் சரி, என்ன பழசு ஒழிஞ்சது, என்ன புதுசு வந்துச்சு? வசனாலாம் நல்லா தெரியும், கவனிக்கணும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிஞ்சிடுச்சு, எல்லாம் புதிதாயின.
பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, என்னைக்கு இயேசு நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களோ அன்னைக்கே உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பழைய காரியத்தையும் என் தேவன் ஒழித்துட்டு புதிய அத்தியாயத்தை உங்களுக்கு துவக்கிறார். ஆமென். 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 அப்போ பாருங்கள், நீங்கள் பலவானாக இருக்கிறது ரொம்ப அவசியம். அப்போ ஒரு மனுஷன் எப்பொழுது பலவானாய் ஆகிறான்னா, கர்த்தருடைய வசனம் ஒரு மனிதனுக்குள் இருக்கும் பொழுது தான் அவன் பலமுள்ளவனாய் மாறுகிறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்லா கவனிக்கணும். உங்களுக்குள்ளாக கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தையும் தரிசனத்தையும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாரும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், கர்த்தர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு, அதை நிறைவேறதுக்கு நான் வெயிட் பண்ணுறேன். கர்த்தர் எனக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தாரு, அதை நிறைவேற நான் காத்திருக்கிறேன். கர்த்தர் எனக்கு ஒரு ஃப்யூச்சரை வச்சுருக்கிறாரு, அதுக்காக நான் காத்திருக்கிறேன். ரொம்ப நல்லது நீங்கள் காத்திருக்கிறது, ஆனால் எப்படி காத்திருக்கிறீர்கள் என்பது தான் முக்கியம். ஹல்லேலூயா. எப்படி காத்திருக்கிறது தான் முக்கியம். நீங்கள் பலவானாய் காத்திருக்கிறீர்களா இல்லை பலவீனனாய் காத்திருக்கிறீங்களான்றது ரொம்ப முக்கியம். வேதத்தில் நீங்கள் யோசேப்பை குறித்து பார்க்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 32, 33 வசனத்தை கடற்கடனை வாசிங்க. ஆதியாகமம் 37வது அதிகாரம் 32, 33. பல வருணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்துக்கு அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொன்னார்கள். போதும் சிஸ்டர். இப்போ இங்கே பாருங்க, யோசேப்புன்னு ஒரு மனுஷன் இருந்தார். இவன் தன் தகப்பனுக்கு கடைசி பிள்ளை. இவனுக்கு முன்னாடி இருந்த எல்லாரும் என்ன செஞ்சாங்க, ஆடு மேய்க்கிறதுக்காக சீகேம்னு ஒரு ஊருக்கு போயிட்டாங்க. இப்போ வீட்டில் இருந்த கடைசி பிள்ளை என்ன பண்ணுறாரு, அப்பா அண்ணனுங்க எப்படி இருக்கிறாங்கன்னு விசாரிச்சுட்டு வான்னு சொல்லி கையில் பதார்த்தத்தெல்லாம் கொடுத்து அனுப்பி விடுறாரு. இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, அண்ணமாரை பார்க்கறதுக்கு போகிறாரு. அண்ணனுங்களுக்கு தம்பியை பிடிக்கல. ஏன்னா இந்த தம்பி 2 கனவு கண்டுட்டார், சொப்பனத்தை பார்த்துட்டார். என்ன சொப்பனம் பார்த்தாரு தெரியுமா? அரிக்கட்டுகள் எல்லாம் இவரோட கட்டு மட்டும் நிற்கிது, மற்றவங்க கட்டெல்லாம் அவர் வணங்குது. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் என்ன செய்யுது, இவருக்கு பணிந்து கொள்ளுது. அப்போ இதெல்லாம் கேட்ட உடனே இவங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சு. ஆனால் யோசேப்புக்கு பாருங்க, இது எப்போ நடக்கும்னு காத்திருந்தான். இந்த சொப்பனம் வரும்போது யோசேப்புக்கு 17 வயசு. என்ன வயசு? அப்போ பாருங்க, 17 வயசுல சின்ன பிள்ளைங்களுக்கு எதையாவது ஒன்று நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க அதையே பிடிச்சிப்பாங்க. நாளைக்கு உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க அதையே பிடிச்சிக்குவாங்க. ஆமீன் சொல்லுவோமே, சத்துரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை சொல்லிட்டீங்கன்னா ஞாபகம் வச்சுட்டு அப்படியே கேட்பாங்க. அப்படிதான் யோசேப்பும் கர்த்தர் கொடுத்த சொப்பனத்தை ஞாபகம் வச்சிருந்து எப்போ நடக்கணும் ஆசையாக இருந்தான். ஆனால் இந்த ஆசைகள் எல்லாமே அண்ணமான பார்க்க போன அந்த சமயத்தில் சிதைந்து போனது. அவனை பிடிச்சி குழியில் போட்டாங்க, எடுத்துன்னு போய் வேறு தேசத்துக்கு, எகிப்து தேசத்துக்கு விற்று போட்டாங்க. இங்கே பாருங்கள், இந்த சம்பவத்தை அவன் சொல்கிறான், விற்று போட்டதே அவங்க தான். ஆனால் அவன் ட்ரெஸ்ஸை எடுத்துன்னு அப்பா கிட்ட ஒரு நாடகம் ஆடுறானுங்க பாருங்கள். இருக்கிற அண்ணன்மார்கள்லாம் சேர்ந்து, இதை பாருங்கள், நாங்கள் வர்ற வழியில் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோம், இது உங்கள் பையனோட ட்ரெஸ்ஸாக பாருங்கள். இதை பார்த்த உடனே பையன் மேலே இருந்த அந்த அன்பின் நிமித்தமாக, பையன் மேலே இருந்த அந்த ஆசை நிமித்தமாக என்ன தெரியுமா ஆயிடுச்சு, யாக்கோபு என்ன தெரியுமா பண்ணிட்டாரு? 33வது வசனத்தை வாசிங்களேன். யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி 2 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டார். அந்த ஒரு துணியை பார்த்துட்டு 2 ஸ்டேட்மெண்ட். என்ன ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? ஆதியாகமம் 38 பழைய ஏற்பாட்டில் 49வது பக்கத்தில் இருக்குது பாருங்க, எடுத்துக்கோங்க. ரைட், ஓகே, கவனிங்க. அந்த துணியை ரத்தத்தோட பார்த்த உடனே தகப்பன் இப்போ என்ன தெரியுமா சொல்றாரு, அந்த அண்ணனுங்க சொல்லலை ஒரு மிருகம் அடிச்சிருச்சுன்னு. தரிசன தகப்பன் இந்த யாக்கோபு யாருன்னா தரிசனத்துக்கெல்லாம் தகப்பன் இவன். ஏன்னா இவன் படுத்துட்டு இருந்த இடத்துல பரலோகத்தை பார்க்குறான், இவன் படுத்துட்டு இருந்த இடத்துல தூதர்களை பார்க்குறான், இவன் படுத்துட்டு இருந்த இடத்துல ஒரு ஆலயத்தை பார்க்குறான். இவன் பார்த்தது எல்லாம் தரிசனம். ஆனால் இப்போ பார்க்கறது ஒரு ஏமாற்றுக்கான ஒரு காரியம். இந்த காரியத்தை அவன் நம்பலை, ஆனால் எல்லாரையும் அவன் நம்ப வச்சிட்டான். அண்ணனுங்க நம்ப வைக்கணும்னு வந்தாங்க, ஆனால் இவனை என்ன பண்ணிட்டான் தெரியுமா? ஒரு துஷ்ட மிருகம் என் பிள்ளை என்ன செஞ்சிடுச்சு, பட்சித்து போட்டது, அடிச்சிருச்சு. ஐயோ, யோசேப்பு பீருண்டு போனான். அப்படியே தான் நடந்துச்சா? யோசேப்பு பீருண்டு போனாரா? இல்லை, யோசேப்பு மறைக்கப்பட்டார். நான் சொன்னது புரியுதா உங்களுக்கு? யோசேப்பு சில காலம் மறைக்கப்பட்டார். ஆனால் தகப்பனுடைய எண்ணம்
தன் பிள்ளையின் மேல கர்த்தர் ஒரு அபிஷேகத்தையும் அதிகாரத்தையும் ஒரு தரிசனத்தையும் வச்சிருக்கிறார் என்ற எண்ணம் இல்லாம என் பிள்ளை செத்து போச்சு, ஒரு மிருகம் போய் உன் பிள்ளையை சாவடிக்குமான்ற ஒரு கொஸ்டின் யாக்கோபுக்கு அன்னைக்கு வரல. எனக்கு கொடுத்த பிள்ளையை ஒரு துஷ்ட மிருகம் கொல்ற அளவுக்கு தேவன் விடுவாரா என்கிற ஒரு நம்பிக்கை தேவன் மேல எடுத்து போன காரணம் என்ன? பிள்ளை. எமோஷ்னலாக அவங்க என்ன ஆயிட்டான்? வீக் ஆயிட்டான். நான் சொன்ன பலம் எதில் தெரியுமா? எமோஷ்னலுக்கு. நம்ம எல்லாத்துலேயும் ஸ்ட்ராங்காக இருப்போம். மற்றவங்க வீட்டில் ஏதாவது ஸ்ட்ராங்காக ஜெபம் பண்ணுவோம். உன் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா உனக்கு வருது பாரு ஒரு வீக்னஸ்ஸு, அதை உட. என்ன நடந்தாலும் நன்றி சொல்லுங்க பார்ப்போம். நன்றி. ஏன் தெரியுமா அப்படி சொல்கிறாங்க? ஏன்னா அங்கே எதுவுமே நடக்காது. அங்கே தீமையாக நடக்கிறதுக்கு கர்த்தர் அலோவே பண்ண மாட்டார். ஏன்னா நம்ம ஆண்டவர் தீமைக்கும் அவருக்கும் ரொம்ப தூரங்க. அவர் நன்மையை மாத்திரமே உங்களோட வாழ்க்கையில செய்கிறவர். நல்லா கவனிங்க. யாக்கோப்பு என்ன தரிசனம் பார்த்தாலும் என்ன அவன் சொல்கிறான், கலப்பு ஆட்டுக்குட்டி தான் பிறக்கணும், கலப்பு ஆட்டுக்குட்டி தான் பிறக்கும். புள்ளி போட்ட ஆட்டுக்குட்டி பிறக்கணும், புள்ளி போட்ட ஆட்டுக்குட்டி தான் பிறக்கும். இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் நடக்கும். இதுதான் யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தகப்பன் தான் பிள்ளையோட சட்டையை பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டான். ஒரு துஷ்ட மிருகம் அவன் அடிச்சிருச்சு, யோசேப்பு பீருண்டு போயிட்டான். ஆனால் சம்பவம் என்ன தெரியுமா? அவன் எப்போ தான் பிள்ளை செத்து போச்சுன்னு நினச்சானோ அப்போதான் அந்த பிள்ளையோட தரிசனத்தையே கர்த்தர் ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. அவன் எப்போது என் பிள்ளை செத்து போச்சுன்னு நினைச்சானோ அப்போதான் ஆண்டவர் அவனை வளர்க்கவே ஆரம்பிக்கிறார். 17 வயசுல காணாம போன யோசேப்பை 30 வயசுல ராஜாவாய் பார்க்கிறான். 17 வயசுல ஒரு துஷ்டம் இருக்கும் பீருண்டு போட்டதுன்னு சொன்னவன் 30வது வயசுல ஒட்டுமொத்த எகிப்து தேசத்துக்கும் அதிகாரியா பார்க்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க நினைக்கிறது உங்க வாழ்க்கையில நடக்காது. கர்த்தர் ஏற்கனவே உங்க வாழ்க்கையில தீர்மானம் பண்ணினது தான் நடக்கும். அப்போ நீங்கள் அதுக்கு என்ன தெரியுமா செய்யணும்? பலவானாக இருக்கணும். எமோஷ்னலாக நீங்கள் எந்த இடத்துல வீக் ஆகவே கூடாது. அதை முதல்ல உடைங்க. இயேசு சிலுவையை தூக்கின்னு போகிறார், கொல்கத்தா மலைக்கு தூக்கின்னு போகிறார். சில அம்மாமாரெலாம் ரொம்ப வீக்காக இருப்பாங்க. பெண்கள் பலவீனமான பாண்டம் அப்படின்னு வசனம் என்ன செய்யுது சொல்லுது. அதே வசனம் தான் திரும்ப என்ன சொல்லுதுன்னா, இந்த பலவீனமான பாண்டத்துக்குள்ளே தான் தாய்மை என்கிறதை தேவன் ஒளித்து வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு சிலுவையை தூக்கின்னு போறத பார்த்து இந்த அம்மாங்களுக்குலாம் முடியல, அழுகுறாங்க, அப்படியே அழுகுறாங்க, அடிச்சுன்னு அழுகுறாங்க. ஐயோ, கண்ணு தெரியாதவன கண்ணு தெரிய வச்சிங்களே, காது கேட்க வச்சிங்களே, பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு சுகம் கொடுத்தீங்கன்னா அடிச்சுன்னு அழுகுறாங்க. ஏசு அழகா சொல்றாங்க, எமோஷனலா ஏசு வீக் ஆகாம சொல்றாரு, எனக்காக அழாதீங்கம்மா, உனக்கும் உன் பிள்ளைக்காக அழுங்க. இந்த எமோஷனல் என்ன தெரியுமா செஞ்சிடும்? நீங்க யார் என்பதை உங்களை மறக்க வச்சிடும். நீங்க யாருன்றதை நீங்க மறந்துட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிறவர் செயல்பட முடியாது. ஹல்லேலூயா. அதனாலதான் இயேசு 3 வருஷமா சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். நான் யாருன்றதை அவர் சொல்லி காட்டி பின் பண்ணிட்டே இருக்கிறார் எல்லா இடத்துலையும். நீங்க யார், அதுதான் இப்ப எனக்கு தேவை. நீங்க யார்? உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். இந்த நோயும் பேயும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென் சொல்லுவோமே. அறுப்பு காலம் வர்ற வரைக்கும் தான் அவரோட வளர்ச்சியே. 4 பாயிண்ட் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். 1 சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன்? இயேசுனுடைய குணாதிசயங்கள் உங்களுக்குள்ள இருக்கணும். 2வது அறுப்பு காலம் வர்ற வரைக்கும் நீங்க காத்திருக்கணும். 3வது பலவானாய் மாறணும். 4வது காரியம் என்ன சொன்னேன்? எமோஷனலா நீங்க வீக் ஆகக்கூடாது. கர்த்தர் உங்க மேல வச்சிருக்க தரிசனத்தை நிறைவேற்றுவார்.